க்ரைம் நடக்குதுன்னா போலீஸும் டிடெக்டிவ்ஸும் என்ன பண்ணுவாங்க, யார் யாரை எப்படி அப்ரோச் பண்ணுமோ அப்படி அப்ரோச் பண்ணி அந்த க்ரைமை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரைட் பர்சனை கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கேற்ற டிசிஷன்ஸ் எடுத்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இந்த ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுக்கு என்னென்ன ரிசர்ச் டெக்னிக்ஸ் இருக்குது, உங்கள் யூசரை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் நீங்கள் லோக்கல்லையோ ஆன்லைன்லையோ யூசர்ஸை இன்டர்வியூவோ சர்வே பண்ணும்போது நீங்கள் எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணணுன்ற இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். காய்ஸ், இந்த சேனல் நான் போட்டதுலேயே சோஃபா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸ். நோட்ஸ் எடுக்கிறதுனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற ஃபுல் ப்ராசஸை தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி கைஸ், இந்த மாதிரி உங்கள் டிசைன் பீஸை லெவலப் பண்ண முடியும் கான்டென்ட்ஸ் பார்க்கணுமா, அப்போ மறக்காமல் இந்த டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சில ரிசர்ச் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஆன்லைன் சர்வே, யூசர் இன்டர்வியூ, ஃபீல்ட் சர்வே அண்ட் எத்னோகிராஃபி ஸ்டடி. அல்டிமேட்லி உங்கள் கோல் என்னென்னா உங்கள் டார்கெட் யூசர்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் வச்சு நீங்கள் கேட்க வேண்டிய காமனான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த கொஸ்டின்ஸ்லாம் தான். நான் ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராப்ளமுக்கு தேவைப்படுற கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா வாலண்டியர்ஸ்க்கு அனானிமிட்டியை அஷோ பண்ணுங்கள். என்னென்ன காமனாக கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களா, அதுக்கு நீங்கள் நிறைய ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்டால் தான் யூசர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வாங்க முடியும். ஸோ ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினை நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதுதான் ஓப்பன் எண்டட் கொஸ்டினோட ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியணும்னா நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டினை கேட்கும்போது வாட், ஹவு, வை, கேன் யூ டிஸ்கிரைப் இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் கொஸ்டின்ஸை. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறவங்களுக்கு நீங்கள் மோர் தென் எஸ் ஆர் நோ ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு புரியும். செகண்ட்லி, நீங்கள் ஏதாச்சும் கான்டெக்ஸ்ட்டில் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கான்டெக்ட் புரியுற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களால ரெலவெண்ட் ஆன்சரை உங்களுக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை எலாபரேட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணால் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாம் அவங்களால முழுசாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா இதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேட்டால் அவங்க எலாபரேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது லீடிங் லாங்குவேஜ் கொஷின்ஸை கேட்காதீங்க. லீடிங் லாங்குவேஜ் கொஷின்ஸ்னால் இந்த விஷயம் உங்களுக்கு தப்பாக தோணியிருக்கும், அது இது உங்களுக்கு தப்பாக படலையா, இது கரெக்டாக நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி லீடிங் கொஷின்ஸை கேட்காதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற கொஷின்ஸை கிளியர் அண்ட் கன்சைஸாக வச்சுக்கோங்க. அப்படி ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸான கொஷின் வந்துச்சுன்னா அது மல்டிபிள் பார்ட்டாக பிரித்து கேளுங்க. லாஸ்ட்டு நீங்கள் கேட்குற கொஷின்ஸில் அவங்க ஏதாச்சும் கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா அப்போ ஒரு சின்ன கான்டெக்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏதாச்சும் சைலண்ட்டாக போச்சு, திடீர்னு நடுவில் சைலண்ட் ஆகிடுச்சு கான்வர்சேஷன் அப்படின்னா நீங்கள் உடனே போய் ரஷ் பண்ணி அதை ஃபில் பண்ணிடாதீங்க. கரெக்டான ஆன்சர் யோசித்து சொல்கிறதுக்கு கூட அவங்க அந்த சைலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபார்மில் உங்களுக்கு புரியும். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, கேன் யூ டிஸ்கிரைப் a specific situation where you face challenges with our systemனு சொல்லிட்டு. அதில் அந்த கேன் யூ டிஸ்கிரைப் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினோட ஸ்டார்டிங் நேச்சர். ஸோ அது கரெக்ட் ஆகிடுச்சா. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்ல வாட், ஹவு, வை, அதுக்கப்புறமா கேன் யூ டிஸ்கிரைப் இந்த மாதிரி ஆரம்பித்தா அது ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினோட நேச்சர். அது கரெக்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டாபிக் ஏரியா. அதில் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் where you face challengesன்னு கேட்குறாங்களே, அதுதான் அந்த டாபிக் ஏரியா. ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது டிக் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் எலாபரேட் இருக்குல்ல, இந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேன் யூ டிஸ்கிரைப் ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன், அதுதான் அந்த கொஸ்டினோட என்கரேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் கிளியர் அண்ட் நியூட்ரல் லாங்குவேஜ். இது எந்த ஒரு பர்சனல் அசம்ஷன்ஸையோ இம்போஸ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் இல்லை. இந்த கொஸ்டினை இந்த ஸ்பெசிஃபிக் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா, இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா இப்படி கேட்காம என்ன ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு கேட்குறாங்களே, அதுதான் ஓப்பன் எண்டட் கொஸ்டினோட நேச்சர். ஸோ அதுவும் கிளியர் அண்ட் நியூட்ரலாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் மல்டிபிள் பார்ட் இல்லை ஏதாச்சும் கான்டெக்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் தரேங்க. அந்த கொஸ்டினை இந்த ஃபார்முலாவோட அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எந்தெந்த பார்ட் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். இதுதான் அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ். ஜஸ்ட் பாஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அது நீங்கள் எப்படி கேட்கலான்னு தெரிஞ்சால் கூட உங்கள் யூசர்ஸை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் பிரோஜனமே இல்லை. ஸோ உங்கள் யூசர்ஸை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்புள் இஸ் ஃபைட்டிங் ஓவர் டிஸ்அக்ரிமெண்ட். அவங்க இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஆக்டிவாக லிசன் பண்ணணும். ஜஸ்ட் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்றதுக்காக ரிப்ளை பண்ணாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் ஆஃப் தர் எமோஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங் அப்ராப்ரியேட்லி. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் யூசர்ஸை சர்வேவோ இல்லை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணாமல்
அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரெலவெண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கணும். இப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உருவாகுது. அந்த கனெக்ஷன் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஓப்பன் அப் பண்ண ட்ரஸ்ட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமிங் பேக் டு தி கப்பிள் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு ஸ்டெப் மேலே போன அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குன்னா எம்பத்தியை வெளிப்படுத்தணும். எம்பத்தி எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பார்க்கணும். அப்போ உங்கள் யூசர்ஸ் அவங்களோட இஷ்யூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் புட் யூர் செல்ஃப் இந்த இஷ்யூஸ் அண்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பண்ணும்போது அந்த இஷ்யூவோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். தென் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ்னா அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் இல்லை, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு கெஸ்டர்ஸ். ஏன்னா வேர்ட்ஸால் சொல்ல முடியாத கூட நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற இஷ்யூவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க. அப்படி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கடைசியாக இந்த ஆக்டிவ் லிசனிங், எம்பத்தி, அப்சர்வேஷன் அண்ட் ஃபீட்பேக்கை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும். அப்படி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நீங்கள் உங்கள் யூசர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, உங்கள் யூசர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு சர்வேவோ எடுக்கிறீங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அது எப்படின்னா அல்டிமேட்லி யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தரத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ண வைக்க முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது கைஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட்லி நீங்கள் வந்து அப்ரோச்சபுளாக இருக்கணும். உங்கள் பாடி லாங்குவேஜ் மூலமாக உங்கள் அப்ரோச்சபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஸ்மைலோடவே இருங்க. இந்த ட்ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, பாடி லாங்குவேஜ் ட்ரைட்ஸ், இதுதான் the first way to make a stranger trust you to open up or even speak with you. செகண்ட் வந்து அவங்க பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் பர்சனல் பவுண்டரிஸை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் ரூம் கொடுங்க டு ஃபீல் கம்ஃபர்டபுள். அவங்க மனசில் நினச்சதை பேசுகிறதுக்கான ஸ்பேஸை கொடுங்க. ஸ்பேஸ்னால் ஜஸ்ட் இடம் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் ஜட்மெண்டல் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா, அந்த என்வாயர்மெண்ட் தான் நான் வந்து ஸ்பேஸ்ன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் உங்களுக்கு தர ஸ்பேஸ். தேர்ட் என்னென்னா, அவங்க பேசும்போது நடுவில் இன்டரப்ட் பண்ணாதீங்க. நம்மள சில பேருக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஒருத்தர் ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிக்கும் போது அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடும். அது பண்ணாதீங்க. அண்ட் ஒருத்தர் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்து இதுதானா அப்படின்றதையும் கேட்டுறாதீங்க. அவங்க சொல்கிறத முழுசாக சொல்லட்டும், வெயிட் பண்ணி கேளுங்க. ஃபோர்த் வந்து உங்கள் எம்பத்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், இது ரொம்ப கஷ்டம், எனக்கு புரியுது, இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்கள் எம்பத்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது நீங்கள் அவங்க சொல்கிறத அக்னாலேஜ் பண்ணுறீங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் அவங்க ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்மை நீங்கள் போட்டு தரீங்க. ஃபிஃப்த் வந்து பேஷண்ட்டாக இருங்க. அவங்க சொல்ல வரது ஃபுல்லாக சொல்லி முடிக்கட்டும். நடுவில் ஏதாச்சும் சைலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் ஃபில் பண்ணணும்னு சொல்லி ரஷ் பண்ணி போய் ஃபில் பண்ணிடாதீங்க. ஒரு வேலிட் கான்வர்சேஷன் பில்ட் ஆனோன்னா அந்த சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் ஒன் லாஸ்ட்லி, நீங்கள் சொல்யூஷன்ஸை சஜஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. ஆஸ்க் தெம் எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எந்த மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. இப்படி கேட்கும்போது அவங்க மனசில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிக்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேஸ் ஆஃப் அப்ரோச் பார்க்கலாம். அப்ரோச் வந்து ரெண்டு விதமாக பிரியுது. ஒன்று வந்து ஆன் ஃபீல், ஒன்று வந்து ஆன்லைன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன் ஃபீல் பார்க்கலாம். இந்த ஆன் ஃபீல் அப்ரோச் வந்து ரெண்டாக பிரியுது. அதில் ஒன்று வந்து ஐ கால் இட் அஸ் டைரக்ட் அப்ரோச் அண்ட் இன்னொன்று வந்து இன்டைரக்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைரக்ட் அப்ரோச் பார்க்கலாம். டைரக்ட் அப்ரோச்னா நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் இன்டர்வியூவோ சர்வேவோ அவங்க எடுத்துப்பீங்க. அப்படி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேலிட் சோர்ஸில் தான் வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஐடி காமிச்சிட்டு இந்த கம்பெனியில் தான் நான் வரேன், இந்த காலேஜ்லேருந்து தான் வரேன், இல்லை இந்த ஸ்கூல்லேருந்து தான் வரேன்னு சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு வேலிட் சோர்ஸ்லேருந்து தான் வரீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். சின்ன ட்ரஸ்ட். இன்ட்ரோ கொடுத்தோடனே கிளிஸ்டல் கிளியராக நீங்கள் எதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதான் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கொஸ்டின்ஸை கேளுங்க. செகண்ட் வந்து இன்டைரக்ட் அப்ரோச். இதில் வந்து நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. ராதர் நீங்கள் ஒரு காமன் பீப்புள் மாதிரி இருந்து அங்கே ஒரு ரிலேட்டபிளான விஷயத்தை பேசி ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு காமன் பீப்புளுக்கு இருக்கிற இஷ்யூஸை பேசுகிற மாதிரி பேசி இன்சைட்ஸ் கலெக்ட் பண்ணணும். எனக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. பிகாஸ் எனக்கு தெரியல கைஸ் இது வந்து லீகலாக இல்லை இல்லீகலாக இந்த அப்ரோச்னு சொல்லிட்டு. ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதை வர ஐ திங்க் திஸ் இஸ் லீகல். பட் கிவ் அ ஷார்ட் கைஸ். செகண்ட் வந்து ஆன்லைன் அப்ரோச். இதில் நீங்கள் நிறைய வேஸில் கனெக்ட் பண்ண முடியும். லைக் நீங்கள் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணலாம். இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் தேடுற நீஷில் இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியில் போடுங்க, போல் போடுங்க.
அந்த டேட்டாஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் மீட்டிங்ஸ் வச்சு யூசர்ஸ் இன்டர்வியூ பண்ணலாம், இல்லை சர்வே பண்ணலாம். அண்ட் நீங்கள் பர்சனலாக கூட உங்கள் சர்வீஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்களே கூட சர்வீஸை ஷேர் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் லோக்கல் பிஸ்னஸில் QR கோட் வச்சுருங்க. அந்த QR கோடில் வந்து இந்த சர்வே லிங்க் போட்டுருங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இதில் இருக்கிற சர்வே நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆஃபர் இருக்குது, இல்லை நீங்கள் இந்த பொருள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு இன்சென்டிவ் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது ஆன்லைனில். கிரியேட்டிவாக யோசிச்சு அவங்களோட இன்சைட்ஸ் நம்மளால் வாங்கிக்க முடியும். சர்வேக்கு வந்து ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கூகுள் ஃபார்ம் வச்சுக்கோங்க. அதுலேயும் எல்லா டேட்டாஸும் வந்துடும் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்கள் டார்கெட் யூசர்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் ஒன் டேயில் நீங்கள் எதுவுமே மாஸ்டர் பண்ணிட முடியாது கைஸ். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. UX UI டிசைன்னாலே ப்ராக்டிஸ் தான் இஸ் யோர் மந்த்ரா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் UX டிசைன் பற்றி நிறைய கற்றுக்குன்னா அந்த டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேர்ஸ், என்ஜாய்.